ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற மூவி வந்து த மேஜிஷியன்ஸ் எலிஃபண்ட், அதாவது ஒரு மந்திரவாதியினோட யானை. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இது மந்திரவாதி வந்து இந்த யானையை வந்து தன்னிலிருந்து கொண்டு வரல, வேறொரு இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் குறிப்பிட்ட அளவு மந்திர சக்தி தெரிஞ்ச ஒருத்தர் தான். ஆனால் இவரோட கேட்ட நேரம் என்னென்னா, இவர் வந்து மந்திர சக்தி இருந்து இப்போ மந்திர சக்தியிலேருந்தே எல்லாத்துலேயுமே நம்பிக்கை குறைஞ்சவங்களாக இருக்கிறவங்க மத்தியில் போய் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டி வந்துடுது. ஸோ இவர் என்ன செய்கிறாருன்னா, எவ்வளவோ ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனால் இவருக்கு யாருமே வந்து சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, யாருமே நம்பலை, ஒரு பிலீஃப் இல்லாமல், ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ இவர் நினச்சிட்டாரு வந்து ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பெல்லோட யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவுக்கு வந்துடுறாரு. ஸோ கடைசியில் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பெல்லோட யூஸ் பண்ணும்போது ஒரு யானை வந்து கூரையை பிடிச்சிக்கிட்டு வந்து விழுந்துருது. ஸோ இதனால் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடுறாங்க. இந்த சீன் நடக்கிறதுக்கு முன்னால் இது சம்மந்தமாக அந்த இடத்துல வந்து ஒரு யானையே இருந்தது இல்லை. ஸோ இந்த யானை சம்மந்தமாக ஒருத்தனுக்கு வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் ஒன்று கிடைச்சிருக்கு. லைக் இந்த ஒரு யானை ஒன்று இருக்கும், அந்த யானையை நீ ஃபாலோ பண்ணேன்னா தொலைஞ்சு போன ஒரு தங்கச்சியை வந்து நீ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு சோசரஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பையனுக்கு வந்து அங்கே இருக்கிற அந்த பையனுக்கு பேர் வந்து பீட்டர். வந்து இவன் வந்து ஒரு சோல்ஜர் மூலமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த சோல்ஜர் எப்படின்னா, ஒரு போரில் இவனை வந்து ஒரு தாதி வந்து கொடுக்குற மூலமாக பெற்றுக்கொள்கிறாரு அப்படின்னு சொல்ல வந்தால் எப்படின்னா, அந்த இடத்துல 2 குழந்தைங்க இருப்பாங்க, ஒரு இன்ஃபைனோடு இருப்பாங்க, மற்றது வந்து இந்த பையன். ஸோ இவரால் வந்து 2 பேரையும் கொண்டு போக முடியாததால இவனை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாரு. அதே சமயம் அந்த தாதி வந்து அந்த இன்ஃபென்ட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேருமே எதிர்பாராதமாக சித்திரதா 2 பேருமே நினச்சிடுறாங்க. ஸோ அதனால் வந்து 2 பேருமே, அதாவது 2 குழந்தைகளுமே வந்து வெவ்வேறு இடத்துல வளர்கிறாங்க. இப்போது இந்த சோசரஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பையன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உன்ட தங்கச்சியை வந்து நீ பார்க்கணுன்னு சொன்னால் ஒரு எலிஃபெண்ட்டை ஃபாலோ பண்ணி போகணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் முன்னுக்கு வந்து எலிஃபெண்ட் இல்லாததுனால அவனால் அதை நம்ப முடியலை. ஆனால் இந்த எலிஃபெண்ட் வந்த சீனுக்கு அப்புறம் அவன் அதை நம்புகிறான். ஸோ இந்த எலிஃபெண்ட்டை வச்சு தன்னை தங்கச்சியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு பிலீஃபாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இந்த சோசரஸை வந்து திரும்ப அவனால் பார்க்க முடியாததுனால இந்த எலிஃபெண்ட் ஒன்று மட்டுமே அவனுக்கு க்ளூவாக இருக்குது. ஸோ இப்போ இந்த எலிஃபெண்ட் வந்து மேலேருந்து வந்து விழுந்துட்டுறதுனாலையும் ஒரு ஆளை காயப்படுத்துறதுனாலையும் இந்த எலிஃபெண்ட்டை வந்து ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிடுறாங்க. இந்த எலிஃபெண்ட்டை திருப்பி என்னப்போ சொல்லி சோசர்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் சோசருக்கு வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டும் இல்லை, அந்தளவுக்கு பவர் இல்லை அவருக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னால் முடியலன்னு அவர் ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. எப்படின்னு சொன்னால், அவர் வந்து வெவ்வேறு மேஜிக்கை ட்ரை பண்ணுறாரு, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இதுக்கு பிறகு இந்த பையன் என்ன செய்கிறான்னா, அந்த யானையை தன் கூட எடுத்துக்கிட்டு போனால் தன்னால் வந்து அதை செய்ய முடியும் அப்படின்னு நம்புகிறான். அதாவது தன்னோட தங்கச்சியை கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிறத அவன் நம்புகிறான். இதுக்காக வந்து அந்த யானையை எடுக்க ட்ரை பண்ணுறான், தன் கூட கொண்டு வர ட்ரை பண்ணான். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒருத்தர், அவர் வந்து அவன் வீட்டுக்கு கீழே இருக்கார். அவர் வந்து அங்கே இருக்க கான்ட்ரஸோடு பேசும்போது எதேச்சியாக வந்து அவங்க வந்து அந்த யானையை கொல்ல பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவருக்கு வரும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த நாட்டுக்கான ராஜாவை வந்து கூப்பிட்றாரு. இந்த ராஜா வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு விருப்பமுள்ள ஒரு ஆளாக இருக்கார். கொஞ்சம் க்ரேஸியான ஆளாக இருந்தாலும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டான ஒரு ஆள் தான். இவர் வந்து அந்த யானையை வந்து அங்கே வந்து பார்க்குறாரு. அந்த யானையோட பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அப்போ யானையை கொண்டு போக நினைக்கிறாரு. ஆனால் இந்த பையனுக்கு அந்த யானை தேவையாச்சு. ஸோ அப்போ இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த யானையை தன்னிட்டு தரமான்னு சொல்லி கேட்குறான். அப்போ கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு வந்து 3 இம்பாசிபிள் டாஸ்க் தரேன், அந்த 3 இம்பாசிபிள் டாஸ்க்கை வந்து நீ செஞ்சுட்ட அப்படின்னு சொன்னால் நான் உனக்கு வந்து யானையை தர்றேன்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த 3 இம்பாசிபிள் டாஸ்க் வந்து ரொம்பவே இம்பாசிபிளாக இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் அந்த கான்ட்ரஸ் வந்து சிரிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க அண்ணா வந்து போரில் செத்துருப்பார். ஸோ அவங்கள சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது கடைசி டாஸ்க்காக இருந்திருக்கு அவனுக்கு. இதுக்கு நடுவில் வந்து ஒரு சோல்ஜர் வந்து ரொம்ப கில்லிங் மிஷின் மாதிரி அவர் வச்சுருக்க ஒரு சோல்ஜர் வந்து அவனோட போட்டியிடும்போது இவன் அவரை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பீட்டர் வந்து அவனை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் அதை செய்கிறான். ஸோ இவனோட 3 டாஸ்க்கையும் அவன் செய்கிறான். அதே மாதிரி அவனோட 2வது டாஸ்க் இருக்கிறதானே, இந்த 2வது டாஸ்க்கின் அடிப்படையில் வந்து ஒரு இடத்துலேருந்து அவன் பறக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் அவன் செய்கிறான். இது எப்படி அவன் செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல இருக்கிற நிறைய பேர் வந்து அந்த கதையோட அந்த சாதனையோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆக்கள் மூலமாக தான் அவன் அதை செய்கிறான்.
ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் ஒருத்தர் வருவார், வாட் இஃப் அப்படின்னு கேட்பார். ஸோ ஒரு வேளை இப்படி செய்யக்கூடியதாக இருந்தால் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அதே மாதிரி இந்த அவனை வளர்த்த சோல்ஜர், அவரால் வந்து சோல்ஜர் மாதிரியே யோசிக்க முடியுது, வேறு மாதிரி யோசிக்க முடியாது. அங்கே இருக்க கில்லிங் மிஷினுக்கு ஏன் அந்த கில்லிங் மிஷினாக வாழ்ந்தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே வருது. ஸோ இந்த 3 விஷயத்தையும் அவன் முடிச்சுட்டு எப்படி அந்த யானை வந்து தன்னோட இடத்துக்கு போச்சு, எப்படி அவன் வந்து தன்னோட சிஸ்டரை கண்டுபிடிச்சான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஸ்டோரியாக இருக்குது. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு இல்லாமல் ஸ்மூத்தாகவே போகிற ஒரு ஸ்டோரியாக இருக்குது. அதாவது வந்து பேக்ரவுண்டை வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்றாங்க, என்னென்ன கேரக்டர்ஸ் என்னென்ன மாதிரி வருது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஸ்டோரி எப்படி போகுதுன்னு போடுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே நகர்த்தியிருக்காங்க. 1 மணித்தியால 43 நிமிஷம் போயிட்டுருக்கு இந்த ஸ்டோரி வந்து. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கிராஃபிக் வைஸாக நல்லா இருக்குது, சவுண்ட் வைஸாக நல்லா இருக்குது. ரொம்பவே வடிவடப் பண்ணி எல்லாம் செஞ்சுருக்காங்க. பார்க்கும்போது ஒரு 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 நல்ல ஃபீல் குட் மூவி ஒன்று பார்த்த ஒரு ஃபீல் ஒன்று வரும். நிறையவே நம்பிக்கையும் கூட சேர்ந்து வரும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தவங்க உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.